டியூஸ்டே மினி vlog. புரட்டாசி நாளையிலேருந்து ஆரம்பிக்குது. அதனால் எல்லா க்ளீனிங் வேலையும் ஆரம்பிச்சாச்சு. பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ரேஷன் கடை வேஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தான் வந்து நீட்டாக எல்லாத்தையும் துடைப்பேன். ஸோ இது எல்லாத்தையுமே லாங் வீடியோவாக நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை இருக்குல்ல, நம்ம பச்சையாக வாங்குவோம்ல, ஸோ அதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுட்டு குக்கரில் உப்பு சேர்த்து அது நல்லா வேக வச்சுட்டு அதை வச்சு ஒரு சூப்பரான சாலட் பண்ணலாம். ஸோ அது வேகத்துக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாமி பாத்திரம் எல்லாம் நல்லா வந்து காஞ்சிருச்சு. இது 2 குங்குமம் சந்தனம் போட்டு வைக்கிறது. இந்த விபூதி மாடல் பார்த்திங்கன்னா மேலெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் உள்ளார பக்கம் விபூதி அதிலே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது நானும் க்ளீன் பண்ணி பார்த்தேன், போக மாட்டேங்குது. ஏதாச்சும் உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். நைட் டிஃபனுக்கு டிஃபன் சாம்பார் செய்யலான்னு சொல்லிட்டு பருப்பு ஊற வச்சுட்டு தர்ணிக்காவுக்கு டீயும் பன்னும் கொடுத்துட்டு நான் அப்படியே வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஃபுட் சேனல் தர்ணிக்கா விரும்பி பார்ப்பா. ஸோ அதெல்லாம் அவள் பார்த்துட்டு இருந்தா. அவள் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளார இந்த பக்கம் வேர்க்கடலையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா காரமாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. பெரிய வெங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது இது உடம்புக்கு நல்லது. ஸோ அதோட தக்காளி விதை இல்லாமல் கட் பண்ணி சேர்த்துட்டு பெப்பர் வேக வைக்கும் போதே உப்பு போட்டேன், அதனால சேர்க்க தேவையில்லை. இதோட கொஞ்சமாக சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி மசாலா மட்டும் தூவி இறக்குனா செம சூப்பரான வேர்க்கடலை சாலட் ரெடி. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகருக்கு விளக்கேற்றணும். ஸோ அதனால் சாம்பிராணி போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டாச்சு.